வயதிலேயில் 60 அங்கத்தவர்களைக் கொண்ட குழு ஒன்றில் உள்ளவர்களின் எண்ணிக்கையையும் திணிவுகளையும் காட்டும் மீடுடன் பரம்பல் கீழே தரப்பட்டுள்ளது. ஆகார கோப்ப எடுவத்தாம். ஆகார வகுப்பென்று சொல்றது அதிக மீடுரனை கொண்ட வகுப்பு. இங்க 54, 58. ஆகார வகுப்பின் நடுப்பெருமானத்தை உத்தேச இடையாகக் கொண்டு அல்லது வேறு முறையால் இக்குழுவின் ஒரு உறுப்பினரை இடைத்தணிவை கணிக்க. அப்ப இங்க நடுப்பெருமான அட்டவணை என்று சொல்லும் போது 44, 48, 44க்கும் 48க்கும் வித்தியாசம் 4. நடுப்பெருமானத்துக்கு வித்தியாசம் 2, 44, 2, 46. 49, 53 வித்தியாசம் 4. 2 வித்தியாசத்தை கூட்டும் போது அதன் அரைவாசியை கூட்டும் போது 51. 54, 58, 56, 61, 66, 66, 71. இங்க ஒரு சிறிய அச்சுப்புல வந்திருக்க வேணும். 48, 49, 53, 54 என்று தந்திருக்கிறபடியால இது உண்மையில 69 என்று வந்திருக்க வேண்டிய விஷயம். ஒரு சின்ன அச்சுப்பிழையாக இருக்கலாம். திருத்திக் கொள்வோம். இது 69 என்றபடியால 71 நடுப்பெருமானம். 76, 81. ஆகவே இங்க ஆகார வகுப்பு 54, 58 நடுகொண்ட எடை. ஆகவே அதற்கு விலகல 0 சொல்லுவோம். எந்த ஆயிடைக்கு விலகல் 0 என்று எடுக்கிறோமோ அந்த ஆயிடையின் நடுப்பெருமானத்தை எல்லா நடுப்பெருமானத்தில இருந்தும் கழித்து விலகல் எழுதுவோம். 51 - 56 - 5, 46 - 56 - 10, 61 - 86 - 5, 66 - 86 - 10, 71 - 86 - 15, 76 - 86 - 20, 81 - 56 - 25, 25. FDயால பெருக்கும் போது மறை 80, மறை 50, 0 தர 11 0, 9 5 45, 8 80, 17 105, 24 80, 23 75. இப்ப நாங்கள் சய என்பதையும் சக என்பதையும் விடுவோம். அதை விட்டு சயவை கூட்டினால் சய 50 மட்டும். சய 50 சைவரம் சய 50. சகவை கூட்டினால் இந்த 80 விட்டுற வேணும். 80 சய 50 வெட்டுப்பட்டு 5 5 10, 10 5 15, 1 மிகுதி, 1 4 5, 5 மட்டும் 13, 13 மூலம் 20, 0 எழுதி 2 மிகுதி, 2 3. சக 305 சய 50. ஆகவே FDயின் கூட்டுத்தொகை நேர் 255. இடைக்குரிய சமன்பாடு A சக சிக்மா FDயின் கீழ் சிக்மா F. A என்று சொல்றது எங்களோட உத்தேச இடை அல்லாவிட்டா இடுகொண்ட இடை. எங்களோட ஆகார வகுப்புக்குரிய நடுப்பெருமானம் 56. நாங்க இதுக்கு விலகல 0 நடத்தமோ அந்த ஆயுடையின் நடுப்பெருமானம் தான் நாங்கள் இடுகொண்ட இடை. அதோட 255 மீடுரன்களின் மொத்த எண்ணிக்கை 60 அங்கத்தவர்கள். 60 பிரிப்போம். இத ஒரு 3ஆல் வகுத்தால் சுருக்க சுகமாக வரும். 3 60.
எண் 3 24 ஒன்று மிகுதி 15ற்கும் 5 15 56 சக 85 இரண்டால பிரித்தால் 4 8 2 4 ஒன்று மிகுதி 5 42.5 கீழ் 10 ஆகவே 56 சக 4.25 85 இரண்டால பிரிக்கும் போது 42.5 மேற்கொண்டு 10ஆல பிரிக்கும் போது தசம ஒரு இலக்கம் 4.25 கூட்டும் போது 60.25. இங்கு கேட்கப்பட்டது இக்குழுவின் ஒரு உறுப்பினரின் இடைத்திணிவை காணட்டாம். அப்ப தசமதானம் ஒன்றும் சொல்லப்படையில இப்படியே விடுவோம். அலகு முக்கியம். இதுல உத்தேச அடியாக கொண்டு அல்லது வேறு முறை என்று சொல்லி இருக்குது. வேறு முறை என்றது நான் உத்தேச அடியை பாவிக்காமல் இந்த நடுப்பெருமானத்தை எக்ஸ் என்று சொன்னால் எஃப்எக்ஸ் இந்த பெருமானங்களை பார்த்தீங்கள் என்றால் எஃப் எக்ஸால பெருக்கினால் எண்ணாறு 48 8 எழுதி 4 மிகுதி எண் 4 32 4 36 51 தர 10 510 56 தர 11 11 6 66 6 மிகுதி 11 5 55 6 61 61 தர 9 9 9 9 6 54 எண்ணாறு 48 8 எழுதி 4 மிகுதி எண்ணாறு 48 4 52 71 தர 7 7 1 7 7 49 76 தர 4 6 24 4 எழுதி 2 மிகுதி 4 28 2 30 81 தர 3 243. ஆகவே இவ்வளவு பெருமானங்களையும் கூட்டினம் என்று வந்து சொன்னால் 8 மாறும் 14 14 30 23 23 மட்டும் 31 31 மேலும் 38 38 4 42 42 3 45 5 எழுதி 4 மிகுதி 4 மாறும் 10 10 3 11 12 12 4 16 16 2 18 18 27 27 4 31 ஒன்றெழுதி 3 மிகுதி 3 3 6 6 5 11 11 17 17 22 22 27 27 4 31 31 34 34 2 36 3215 3215. ஆகவே நாங்கள் வேறு முறையில் இடையே காணும் அடையக்கூடிய சமன்பாடு சிக்மா எஃப்எக்ஸின் கீழ் சிக்மா எஃப் சிக்மா எஃப்எக்ஸ் 3215 சிக்மா எஃப் 60 சிக்மா எஃப் 60 உண்டால பிரிக்கும் பட்சத்துல 3 60 3 3 32 6 5 15 1205 20ஆல பிரிக்க வேணும். 120.5 2ஆல பிரிக்க வேணும். 60.25 இதை விட தான் பெறும். ஆனால் நாங்கள் மாற்று முறையில் செய்யறதில் உள்ள பிரதிகூலம் என்று வந்து சொன்னால் எஃப்எக்ஸ் ஆல பெருக்கும் போது பெரிய எண்கள் வரும். அதாவது சுருக்கள் கொஞ்சம் அவதானமாக செய்ய வேணும். அதுக்காகத்தான் விலகல் முறையை கையாள்றது. பெருமானங்கள் பெரிதாக வரும் பட்சத்துல விலகல் முறை சுலபமாக இருக்கும். ஏன் எங்களுக்கு எஃப்டி இந்த பெருமானங்கள் எஃப்எக்ஸ் இந்த பெருமானங்களை விட குறைவாக இருக்கும். ஆகவே கையாள்றது சுலபமா இருக்கும். மூன்றாவது கேள்வி இக்குழுவில் 45 ஆண்கள் இருந்ததுடன் அவர்களின் இடைத்திணிவு 62.3 கிலோகிராம் என அறியப்பட்டது. அதன்படி குழுவில் உள்ள ஒரு பெண்ணின் இடைத்திணிவை கணிக்க. நாங்கள் இடையண்டு காண்றது எல்லா 60 நபர்களிடையும் மொத்த திணிவு
60 நபர்களினதும் மொத்த திணிவை 60ஆல பிரிக்கும் போது எங்களுக்கு இடை வரும். இந்த 60 நபர்களினதும் மொத்த திணிவுக்கு பதிலாக இதுல 45 ஆண்கள் இருந்ததுடன் அப்ப 45 ஆண்கள் இருந்ததுடன் இப்ப இந்த 60 நபர்களை நான் 45 ஆண்களின் திணிவு மொத்தம் 60 ஆகவே மிகுதி 15 பெண்கள் சக 15 பெண்களின் திணிவு என்று சொல்லி எழுத முடியும். இந்த பின்னத்தின் தொகுதியை முழுவதின் கீழ் 60 இங்க சொல்லப்பட்டிருக்குது ஒரு ஆணின் இடைத்திணிவு 62.3 என்று சொல்லி. ஆகவே 45 ஆண்கள் திணிவை காண்றதுக்கும் 62.3 ஆகிய இடைய 45ஆல பெருக்க வேணும். ஏன் ஒரு ஆணின் இடை 62.3 45 ஆண்கள். சக 15 பெண்களின் திணிவு தெரியாது, பெண்களின் இடைத்திணிவு தெரியாது. இதை எக்ஸ் வைப்போம். அதன் கீழ் 60 இது சமன் நாங்கள் கண்டு வைச்சிருக்கிறோம். முழு நபர்களிடையும் இடைத்திணிவு 60.25. இதை மேற்கொண்டு சுருக்கினம் 62.3 தர 45 சக 15 எக்ஸ் சமன் 60.25 தர 60. 6 5 30 3 மிகுதி 6 2 12 3 15 1 மிகுதி 6 0 0 3 3 6 6 36. இறுதியாக உள்ள சைவரை சேர்த்து போட்டு 2 இலக்கம் தள்ளி தசம் மொத்தமும் 3215. இந்த சுருக்களை செய்த மண்டு வந்து சொன்னால் 62.3 தர 45 5 3 15 1 மிகுதி 5 2 10 3 11 1 1 மிகுதி 6 5 30 31 4 3 12 2 எழுதி 1 மிகுதி 4 6 24 கூட்டினால் 5 2 3 3 9 3 10 0 எழுதி 1 மிகுதி 1 3 4 4 4 2 ஒரு தானம் தள்ளி தசம் 2803.5 சக 15 ஆகவே நாங்கள் 15 எக்ஸ் என்று சொல்றது 3615 சய இந்த 2803.5 அங்கால போயிட்ட சய 2803.5 3615 இருந்து கவனம் தசமங்களை கழிக்கல தசங்கள் நேருக்கு நேர இருக்க 2803.5 கழிக்க வேணும். 0ல் 5 போகாது 10ல் 5 போனா 5 ஒன்று கடன் வாங்கினதால 4 4 கொண்டு போனா 1 1 0 போனால் 1 6 8 போகாது 16 8 போனா 8 811.5. ஆகவே எக்ஸ் சமன் 811.5 அதன் கீழ் 15. நெடும்பிடித்தல் பிடித்தோம் உண்டா 81க்குள்ள 15 75 6 மிகுதி 61க்கு 15 4 60 1 மிகுதி தசம் குத்தி 5 சேர்ப்போம் 11 15. ஆகவே இது சமன் 54.1 54.1. ஆகவே ஆகவே பெண்களின் இடைத்திணிவு சமன் 54.1 கிலோகிராம். நான்காவது பகுதி விஞ்ஞான ஆய்வொன்றின்படி 60 கிலோகிராமிலும் கூடிய திணிவுடையவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்காக அதிக வாய்ப்பு காணப்படுவதாக அறியப்பட்டுள்ளது. அதன்படி மாரடைப்பு ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு காணப்படுவது இக்குழுவினரில் ஆண்களுக்கா அல்லது பெண்களுக்கா என காரணம் காட்டு. எங்களுக்கு தெரியும் 54.1 விட 60 பெரிது, 60 விட 62.3 பெரிது.
54.3 பெண்களின் இடைத்திணை. அது 60 விடச் சிறிது. 62.3 என்பது ஆண்களின் இடைத்திணை. ஆகவே மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஆண்களுக்கு அதிகம்.